அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் மலானி அட்வொகேட். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி அவ்வா என்கின்ற முத்துச்செல்வம் அவரை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இவரை பாருங்க, சின்ன வயசுல அதிகமாக படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சிருக்காரு. அதாவது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலை நண்பர்கள் பட்டால் பயங்கரமாக இருக்கிறது. இவருடைய கூட்டளையில் எக்கச்சக்கமாக இருக்கிறது. கூட்டளையுடைய தலைவனாக இவர் இருக்கிறார். நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபராக அவ்வா என்கின்ற முத்துச்செல்வம் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய பட்டாளன்னு சொன்னோம்னா பயங்கரமா மதுரையில் எக்கச்சக்கமான நபர்கள் இவர்கிட்ட சேர்ந்திருக்கிறாங்க. இவர் தனக்காக எதுவுமே செய்யல. எல்லாமே நண்பர்களுக்காக இவர் உயிரை கொடுக்கும் அளவிற்கு அவருக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தாருன்னா கண்டிப்பா உடனடியா போயிட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவர் போயிட்டு தட்டி காப்பாராம். பிரச்சனைக்காக முன்ன இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேயே அடிதடி வழக்குகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நண்பர்களுக்காக தான் போயிருக்கிறாரு. அதாவது கூலிக்காக போயிட்டு இவர் கொலை பண்ணல, அல்லது பணத்துக்காக போய் கொலை பண்ணல, மற்றவங்களுக்காக போய் கொலை பண்ணல, எல்லாமே நண்பர்களுக்காக தான் இவர் பண்ணியிருக்காரு. போதையில என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. போய் கொலை பண்ணிட்ட பிறகுதான் இவங்க யோசிப்பாங்க, ஐயோ நம்ம கொலை பண்ணிட்டோம், என்ன நம்மளுடைய லைஃப் என்ன வருது ஏதாவதுன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போது இவங்க திருந்தணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி திருந்தணும்னு நினைக்கும் போது எதிராளிகள் என்ன பண்ணுவாங்க, அப்பயே போட்டு தள்ளிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்படிதான் இவருடைய லைஃப்லயே நடந்திருக்குது. இவரையும் கொலை செஞ்சிருக்கிறாங்க. அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி அவ்வா என்ற முத்துச்செல்வம் அவரை பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி யாராவது நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆல் என்கின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். யார் இவர், எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வவுனியாபுரம் தந்தை பெரியார் நகரை சேர்ந்த கருப்பையா என்பவருடைய மகன் தான் அவ்வா என்கின்ற முத்துச்செல்வம். சின்ன வயதில் அதிகமாக இவர் எதுவும் படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சிருக்காரு. அதாவது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. நண்பர்களுக்காக சென்று வந்திருக்கிறாரு. நண்பர்களுக்காக பயங்கரமான அடிதடிகள் ஏற்பட்டிருக்காரு. நண்பர்களுக்காக போயிட்டு நிறைய சின்ன சின்ன பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இவர் பிரச்சனை சந்திச்சு வந்திருக்காரு. முதலில் பயங்கரமான ஒரு கொலையை செய்திருக்கிறாரு. அதாவது ஜூலை 23, 2011 பாமக மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்த இளஞ்செழியன் இருந்திருக்கிறாரு. அவரை கொலை செய்யறாங்க. அந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இவர் பெயரை தான் சேர்க்கப்படுகிறார்கள். அதாவது அவ்வா என்கின்ற முத்துச்செல்வத்தை தான் இந்த கொலையில சேர்க்கிறாங்க. இளஞ்செழியன் எதற்காக கொலை செய்யறாங்க என்று பார்த்தால், மதுரையை சேர்ந்த விடுதலை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சிற்றரசுக்கும் இளஞ்செழியனுக்கும் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்று பார்த்தால், 2006 உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. அப்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளாட்சி தேர்தல் நடந்த பிறகு பகை தொடர்ந்து வந்திருக்கிறது. என்ன பகைன்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்விரோதம் தொடர்ந்து வந்திருக்கிறது. இதனால இளஞ்செழியன் என்ன பண்றாங்கன்னா, மே 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இளஞ்செழியன் போட்டியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 50 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று விடுகிறார். யாரு? இளஞ்செழியன் தோற்றதுனால அந்த ஏரியா விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து அந்த ஏரியா விட்டு போயிடுறாரு. சிற்றரசருக்கும் இளஞ்செழியனுக்கும் பகை மட்டும் அப்படியே இருந்திருக்கிறது. நீ பெரியாளா நான் பெரியாளா என்று பாத்துடலாம், நீ பாத்தலாடா நான் பாத்தலாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உன் பக்கம் எவ்வளவு பேர் சாவறாங்க, என் பக்கம் எவ்வளவு பேர் சாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பந்தயத்துல போட்டி போற மாதிரி அப்படியே ஒரு கொலைவரியாக மாறி வருகிறது. இது முதல்ல ஒரு அரசியல் பகையாக இருந்தது. அப்படியே தனிப்பட்ட பகையாக மாறி இருக்கிறது. இப்படியே விரோதம் பயங்கரமான லெவல் முற்றி போயிருக்கிறது. சிற்றரசு இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இளஞ்செழியனை கொலை செய்து விடுகிறார்கள். இதில் குற்றவாளியாக முதல் பெயர் அவ்வா முத்துச்செல்வம், இவர் பெயரை தான் இதுல சேர்க்கப்படுகிறது. இதுதான் முதல் கொலை வழக்கு அவ்வா மீது ஏற்படுகிறது. இவர் மேல ஜூலை 26, 2011ஆம் ஆண்டு கொலை வழக்கு பதியப்படுகிறது. ஆனால் இளஞ்செழியன் பக்கம் ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இளஞ்செழியன் தம்பி மாரியன் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் அண்ணன் சாவுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சபதம் எடுக்கிறாரு. இவரும் ஒரு டீம் உருவாக்குறாரு. யாரு? மாரியம் ஒரு டீமா உருவாக்குறாரு. அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நவம்பர் 16, 2011ஆம் ஆண்டு இளஞ்செழியன் தம்பி மாரியம் கூட்டாளிகளும் சேர்ந்து கொண்டு அவனியாபுரத்தில் உள்ள சிற்றரசு ஆதரவாளர்கள் 4 நபர்களை கண்டந்துடமாக வெட்டுறாங்க. வெட்டி அங்கே கொலை செய்து விடுகிறார்கள். இதுல ஒரே நபர் மட்டும்தான் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவரை அரசு மருத்துவமனையில் போயிட்டு சேர்க்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரையில எக்கச்சக்கமா
பயங்கரமான ஒரு பகை வந்து இப்ப ஏற்படுகிறது. நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி வந்து எக்கச்சக்கமா, அதாவது அந்த வயசு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் யாருக்குமே என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாது. ஏன்னா வந்து கஞ்சா போதையில வந்து அவங்க கிட்ட கத்தி இருக்குதோ இல்லையோ, வேற எந்த பொருளா இருந்தாலும் சரி போயிட்டு சரமாரியா வந்து வெட்டக்கூடிய ஒரு நபராக அப்ப வந்து பணம் மாறுறாங்க. இதுதான் வந்து பணம் ஒரு பயங்கரமான ஒரு பருவமான இருக்கக்கூடிய ஒரு பருவ காலம். அப்பா அம்மா தங்கச்சி யாருமே வந்து பணம் அப்போ வந்து தெரியாது. அந்த வயதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிவது எல்லாமே ஒரே ஒண்ணுதான், நண்பர் நண்பர் நண்பர். நண்பருக்காக என்ன ஒண்ணா பண்ணலாம், என்ன ஒண்ணா செய்யலாம், அதுக்கு பிறகு வந்து பண்ணா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்ச் 6 2019ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக மாரியை வந்து கொலை பண்றாங்க. இதில் முதல் குற்றவாளியாக அவ்வாவை தான் சேர்க்கப்படுகிறார்கள். எல்லா குற்றவாளிகளும் என்ன பண்றாங்க, நிலக்கோட்டை நீதிமன்றத்துல போயிட்டு சரணடைகிறார்கள். அதன் பிறகுதான் அவ்வா போயிட்டு நிலக்கோட்டை நீதிமன்றத்துல சரணடைகிறாரு. கொலை மட்டும் இல்லாம அவர் மீது விருதுநகர் பாதிரியார் கொலை வழக்கு ஒன்று வந்து பணம் இருக்கிறது. சிலைமான் இரட்டை கொலை வழக்கு, இந்த 2 கொலை வழக்கிலும் அவ்வா முதல் பெயரில் வந்து பணம் சேர்க்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு அவா மீது வந்து பயங்கரமான வெறி வந்து ஏற்படுகிறது. அதாவது அவா மீது வந்து யார் செத்தாலும், அவா டீம்ல வந்து யார் செத்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த கவலை கிடையாது, அவ்வா தான் சாவணும் அப்படின்ற ஒரு வந்து வெறி வந்து பண்ணா அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம பண்ணா அவ்வாவுக்கு எக்கச்சக்கமான நண்பர்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கிறது. ஒரு நபர் வந்து பண்ணா ஏதோ ஒரு பிரச்சனை, அவ்வா வந்து உடனடியாக சென்று வந்து பண்ண அவருக்கு அந்த பிரச்சனை வந்து பண்ண போயிட்டு அவருக்கு உதவி செய்யக்கூடிய நபராக வந்து பண்ண இருந்திருக்கிறாரு. நண்பர்களுக்காக வந்து பண்ண ஒரு பெரிய ரவுடியாக வந்து பண்ண மாறி இருக்கிறாரு. பயங்கரமான நண்பர்கள் வந்து பண்ண இவருக்கு வந்து இருந்திருக்கிறது. அதற்கு தலைவனாகவும் வந்து பண்ண இவர் இருந்திருக்கிறாரு. இதனால வந்து இப்ப எதிராளி டீமுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது. அதாவது எங்க பக்கம் இளைஞர்களும் செத்துட்டாங்க, மாரியும் வந்து பண்ண கொலை பண்ணிட்டான், என்னடா இது, இவனை வந்து விட்டு வச்சா ஒன்னும் வந்து பண்ண நம்ம பக்கம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பண்ண சலிச்சுன்னு போயிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் தான் வந்து பண்ண இவன் வந்து தலைவனாக இருக்கிறானே, இவனை வந்து எப்படியாவது வந்து பண்ணா அவ வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போடுறாங்க. பயங்கரமா வந்து பண்ண அவ வந்து தேடுறாங்க, எங்க கர் அப்படி எங்க கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல வந்து பண்ணா அவ எதிரிகளிட்ட வந்து பண்ண மாட்டிக்கொள்கிறான். அதாவது 2020 ஜூன் 21ஆம் ஆண்டு அவ்வா என்ன செய்கிறார் என்று பார்த்தால், அவனியாபுரத்தில் பெரியார் நகர் பக்கத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் அவருடைய பல்சர் வண்டியில் வந்து பணம் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது எதிராளிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒன்றாக சேர்ந்து கொண்டு அவர்கிட்ட வந்து பணம் வந்துடுறாங்க, அவரை மடிக்கிறாங்க, எப்படியாவது வந்து பணம் கூற போட்டு காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு உடனே சுமாராக வந்து பண்ண எத்தனை பேர்னா ஒரு 6-7 பேர் வந்து பணம் வராங்க. வந்துட்டு அவர்கிட்ட வந்து பண்ண வெட்டத்துக்கு வரும்போது இவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அவா. ஆனால் அந்த சமயத்துல அவாவுடைய தலைப்பகுதியிலையும் அவருடைய வயிற்று பகுதியில என்ன பண்றாங்க, கண்டந்தனமாக வந்து வெட்டுறாங்க. அவர் வந்து அங்கேயே வந்து பண்ண இறந்து விடுகிறார். இறந்துட்டு பிறகு என்ன பண்றாங்க, அவருடைய தலையை வந்து பண்ண துண்டாக வெட்டி அந்த கோயில் இருக்குது பாருங்க, அந்த கோயில் இடத்துல போயிட்டு எதிர்க்க வந்து வச்சுட்டு அவங்க வந்து பண்ண அங்க வந்து போயிடுறாங்க. அதன் பிறகு போலீசார் வந்து விசாரணை செய்கிறார்கள். பழிக்கு பழியாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை தெரிய வருகிறது. அதாவது அதே அவனியாபுரத்தில் அதே ஊரில் உள்ள பெரியார் நகரில் வசிக்கும் நபர்கள் தான் இவரை வந்து பண்ண கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது பாருங்க, அந்த அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தான் வந்து பண்ண கொலை பண்ணிருக்காங்க. இவனுடைய நண்பர்கள் கூடவே வந்து பண்ண சாப்பிட்டவங்க, கூடவே இருந்தவங்க, கூடவே பாக்குறவங்க எல்லாருமே இருந்தவங்க தான். அவங்க தான் வந்து பண்ண இவர் வந்து போட்டு தள்ளிக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. இவருக்காக வந்து பண்ண புதுசா வந்து பண்ண ஒரு கூலி ஆட்களோ அல்லது வந்து பண்ண ஒரு பெரிய அரசியல்வாதிகளோ அப்படி வந்து பண்ண இவர் வந்து கொலை பண்ணல. அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் வந்து பண்ண பழிக்கு பழியா வாங்கணும்னு சொல்லிட்டு இவரை வந்து பண்ண போட்டு தள்ளிக்கிறாங்க. அப்போ வந்து யாராவது வந்து கொலை செஞ்சாங்க, அவர் யாராவது வந்து பண்ண கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீதி, முத்துராஜா, கார்த்திக், பாஷா என்கின்ற சரவணன், அன்பு இவர்கள் அனைவரும் வந்து பண்ண கைது செய்யறாங்க. இது நடந்தது அனைத்துமே வந்து பண்ண கட்சிக்காக வந்து பண்ண எதுவுமே கிடையாது, கூலி ஆட்கள் அல்லது வந்து பண்ண வேற ஏதாவது பணத்துக்காக வந்து பண்ண எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பண்ணா ஒரே ஊர்ல இருந்து சேர்ந்தவங்க, எல்லாருமே இந்த ஏரியால தான் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம வந்து பண்ண சின்ன வயது முதல்ல வந்து பண்ண ஒருத்தர் பார்க்கக்கூடிய நபர்களை தான். இவங்களுக்குள்ளேயே வந்து பண்ணா ஒருத்தர் வந்து பண்ணா இவங்க அவங்களை அடிக்கிறது, அவங்க இவங்களை அடிக்கிறது, இவங்க அவங்களை கொலை பண்றது, வெட்டுறது, கொத்துறது, இதே போல அந்த பகை வந்து பண்ண பயங்கரமா ஏற்பட்டு இந்த டீம்ல வந்து பண்ண ஒருத்தர் செத்தான, ஒரு இளைஞர் செத்தானா அவங்க போயிட்டு அவங்கள வந்து வெட்டுறது, அவங்க போயிட்டு இவங்களை வெட்டுறது, இப்படிதான் வந்து பண்ண மாறி 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 அவங்களுக்குள்ளேயே வந்து பண்ண பகை உண்டாகி எல்லாமே 20, 22, 23 வயசுல வந்து பண்ண நிறைய பேர் வந்து பண்ண இறந்துருக்காங்க. அந்த ஏரியால இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே வந்து பண்ணா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நபர் வந்து இறந்துட்டாரு, அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர் இறந்துட்டாரு, நம்ம நண்பர் இறந்துட்டானே, நம்ம கூடவே இருந்த நபர் இறந்துட்டானே, நம்ம கூடவே சாப்பிட்ட நபர் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து பண்ண கதறாங்க. பகை வந்து பயங்கரமா ஏற்படுகிறது. இந்த பக்கம் பகை அதிகமா ஏற்படுகிறது, அந்த பக்கம் பகை அதிகமா ஏற்படுகிறது. ஒரே ஒரு தெருவிலே இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பண்ண இவங்க அவங்களை வெட்டுறது, அவங்க இவங்களை வந்து பண்ண சாவடிக்கிறது, அப்படி வந்து போயிட்டு இருக்க பயங்கரமான பகை வந்து பண்ண உண்டாகிறது. ஆனாலும் வந்து பண்ண இவரை வந்து பாருங்க, சின்ன வயசுல வந்து பண்ண இவர் வந்து பணம் இறந்திருக்கிறாரு. எதுவுமே வந்து பணம் இவர் வந்து அவ வந்து பணம் எதுவுமே அனுபவிக்கல, அனுபவிக்கவும் வந்து பணம் இறந்து விடுகிறாரு.
ஆனால் வந்து பணம் அவங்களுடைய பெத்தவங்க வந்து பாருங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு என்னடா நம்ம மகன் வந்து பணம் நமக்காக என்ன சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க, என்ன நமக்கு பண்ணிருக்காங்க, என்ன உதவி பண்ணிருக்காங்க நம்ம பையன், நமக்கு எல்லாரும் வந்து பணம் கேட்கும் போது என்ன தெரியுமா அவங்க விட்டுட்டு போயிருக்காரு, ரவுடின்ற ஒரு பேர் தான் வந்து பணம் அவர் விட்டுட்டு போயிருக்காரு, மற்றபடி வந்து பணம் ஒரு செல்வாக்கோ ஒரு நல்ல பேரோ எதுவுமே வந்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பணம் இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அதாவது சாதாரணமாக வந்து பணம் இவர் 23 24 வயசுக்குள்ளேயே 22 வயசுக்குள்ளேயே வந்து பணம் இவர் இறந்திருக்கிறாரு. இவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது என்று பார்த்தால் 22 23 வயதில் வந்து பார்த்தா 5 கொலை வழக்குகள் வந்து இருந்திருக்கிறது, 3 4 கொலை முயற்சி வழக்குகள் இருந்திருக்கிறது, அடிதடி வழக்குகள் இருந்திருக்கிறது, மொத்தம் வந்து பார்த்தா 15 வழக்குகள் மேல வந்து இவர் மேல இருந்திருக்கிறது. அதாவது இவரை வந்து பாருங்க சின்ன வயசுலேயே வந்து இறந்து விடுறார். அதனால தான் நம்ம வந்து சொல்லிடுறோம், தயவு செய்து வந்து கஞ்சா எதுவும் வேண்டாம், போதையும் வேண்டாம், ரவுடிஸும் வேண்டாம், எந்த ஒரு கொலையும் வந்து வேண்டாம் என்று நம்ம வந்து சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ போடுவதற்கு காரணமே வந்து யாராவது ஒரு நபர் வந்து திருந்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுகிறோம். அவ்வளவுதான் அவ்வாவுடைய கதை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதற்கு முன்னாடி யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆல் என்ற பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.